ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த நிறைய அதிசயங்கள் என்ன, என் வாழ்க்கையில் நடத்தின பெரிய அற்புதங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓப்பனாக எதையுமே நான் வந்து மறைக்க போகிறது கிடையாதுங்க. ஃப்ரம் மை சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி வந்து என்னை அழகாக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் செதுக்கி கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கடவுள் மேலெல்லாம் அந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாதுங்க. நல்லா விளையாடுவேன், சுறுசுறுப்பாக இருப்பேன். வெட்டு 1 துண்டு 2 அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் தான். இது கரெக்டுன்னா கரெக்டு, தப்புன்னா தப்பு தான். அது யாராக இருந்தாலும் மூஞ்சுக்கு முன்னாடி சின்ன குழந்தையிலேருந்தே எனக்கு அந்த மாதிரி தான் நான் வளர்த்துருக்கேன், வளர்ந்து வந்திருக்கேன். ஆனால் வந்து ரொம்ப அடிக்ஷனுங்க. எங்கள் அம்மான்னா எனக்கு உயிர். எங்கள் அம்மா எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சாரியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே அழுவேன். எந்த ஊருக்குமே நான் போகமாட்டேன். அவங்க லீவுக்கெல்லாம் போவாங்கல்ல, வெக்கேஷன் லீவுக்கு, அந்த மாதிரி யார் வீட்டுக்குமே நான் போகமாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால போகவே மாட்டேன். அம்மா மேலே ரொம்ப உயிர். அம்மா கைப்பிடிச்சிட்டு தான் எங்கேயுமே போவேன். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே பாசத்துக்கு ஏங்கின ஒரு குழந்தை நான். நிறைய விதமான போராட்டங்கள் தான் சின்ன வயசில் எல்லாருமே பட்டுருக்கிற ஒரு விஷயந்தான். ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி தான். கட்டுக்கோப்பாக வளரணும் அப்படிங்கிறதா, வீட்டில் வேலை செய்யணும், படிக்கிறது செகண்டரி தான், வேலை செய்யாமல் படிக்கக்கூடாது, படித்தா வந்து புக்கெல்லாம் கிழிக்கப்படும், தூக்கி எறியப்படும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் வளர்ந்தேன். அதனால் படிப்பு மேலே எனக்கு ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்று செய்யாதீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை பிடிச்சி செய்வோம் தெரியுங்களா. படிப்பு மேலே ஆர்வமாக இருந்து நானே நோட்ஸ் எடுத்து படிக்கிறது, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. வேலையும் பார்ப்பேன், நோட்ஸ் எடுத்து படிப்பேன். ப்ளஸ் வந்து சுட்டியான ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். துருன்னு இருப்பேன். எந்த வேலை சொன்னாலும் அடுத்த செகண்ட் அவங்க வேலை என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என் கால் வந்து வாசப்படியை தாண்டிடும். அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அஞ்சவே மாட்டேன். பயங்கர லீனாக இருப்பேன் நான். ஓவராக வந்து ஆக்டிவாகவும் இருப்பேன். பேசுகிறதுலேயும் ரொம்ப வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு பர்சன். என் சூழ்நிலை வந்து எப்படி இருந்தாலும் எனக்கு நானே வந்து சந்தோஷமாக நான் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஜாலியாக இருப்பேங்க. அதுக்கப்புறம் வந்து புகுந்த வீட்டில் வந்து எனக்கு என்ன விஷயம் எனக்கு வந்து பட்டது அப்படின்னா, அம்மாவை விட்டு பிரியிற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அங்கே வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருந்தேன்னா, ஒரு புதுசாக ஒரு உலகத்துக்கு டிட்டாச் ஆகி போகும்போது அங்கே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. அப்போ வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து அடாப்ட் பண்ணி தான் போகணும், வேறு வழி இல்லை. கல்யாணம் ஆனால் எல்லா பெண்களுமே இப்படி தான், ஒருத்தர் வீட்டிலேருந்து இன்னொருத்தர் இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். நிறைய விஷயங்கள் வந்தது. அங்கே போயும் வந்து நான் என்ன பண்ணேன், என்ன செல்ஃப் லவ் பண்ணல, செல்ஃப் கேர் பண்ணல, என்னை மதிக்கவே இல்லை, நாங்கிற ஒரு ஆளே கிடையாது. எல்லார் பேச்சு கேட்டு நடக்கிற ஒரு ஹோம்லியான ஒரு பொண்ணு, ஒரு நல்ல மருமகள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஐஎஸ்ஐ முத்திரை குத்தலாம் அந்த மாதிரி ஒரு பொண்ணு. அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை பார்த்துக்கிற ஒரு அழகான ஒரு அம்மா. இந்த மாதிரி யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்துலையுமே பசங்களை இன்க்ளூட் பண்ணுறது, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, டான்ஸ் போட்டி, அதுக்கப்புறம் வந்து ஸ்கேட்டிங்கு, நிறையா விஷயங்களை வந்து அதுங்களுக்கு வந்து இது பண்ணி அவங்களோட ஸ்டேஜ் ஃபியர்லாம் எடுத்து விட்டுட்டு அது ஒரு ஜாலியாக நான் பண்ணுவேன். படிப்புலேயும் சரி, நல்ல ஒரு ஈஸியாக எப்படி வந்து டெக்னிக்கலாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காமல் ஈஸியாக எப்படி ஜாலியாக படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பசங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட் ரேங்க் தான். ஓட்டப்பந்தயத்தில் போனால் ஃபஸ்ட் ரேங்க்கு, பேச்சு போட்டியில், இந்த மாதிரி ஒரு திறமையான குழந்தைங்களை வளர்த்துற ஒரு நல்ல அம்மா. இந்த மாதிரியே வந்து மற்றவங்களுக்காகவே என் லைஃப் வந்து போயிட்டே இருந்தது. நிறைய விதமான என்னோடய சந்தோஷங்களெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்றவங்களோட ஒரு ஸ்லேவரி மாதிரின்னு வச்சுக்கோங்க. என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்குவேன், அவ்வளோதான். எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் சொன்னால் கூட அந்த இடத்துல வந்து எனக்குள்ளே நான் அழுதுக்குவேனே தவிர, என்னுடைய ஃபேட்டாக தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவேனே தவிர, இது ஏதோ ஒரு மாதிரி ஒரு சூழலில் நான் இருக்கேன், நான் அடிமையாக இருக்கேங்கிறது கூட என்னால் வந்து ரியலைசேஷன் பண்ண முடியல. அப்போ தான் வந்து ஆனால் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு டிவைனோட ப்ரொடெக்ஷன் இருந்தது. சின்ன வயசுலேருந்து வந்து ஒரு 5வது படிக்கும் போதே எனக்கு வந்து யாரோ என்னை வந்து காப்பாற்றுறாங்க. அது பிரபஞ்சம் அப்படிங்கலாம் எனக்கு தெரியாதுங்க, கடவுள் அப்படிங்கலாம் எனக்கு தெரியாது. கடவுள் முன்னாடியே நின்று நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், எனக்கு உன்னை பிடிக்காது, என் மாமியார் திட்டுவாங்க, உன்னை கையெடுத்து கும்பிடலைன்னா, வீட்டுக்கு வந்த மருமக சாமி கும்பிட மாட்டேங்குது, பூஜை பண்ண மாட்டேங்குது, விளக்கேற்ற மாட்டேங்குதுன்னு திட்டுவாங்க, சண்டை பெருசாகும் அப்படிங்கிறதுக்காக நான் நடிக்கிறேன். எனக்கு எப்போயுமே ஓப்பனாக தான் இருப்பேன். எனக்கு எது படுதோ அது உண்மையாக சொல்லிவிடுவேன். எனக்கு வந்து முரண்பாடாக வந்து உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே வராது. நான் ஓப்பனாக இருப்பேன். யாராக இருந்தாலுமே வெட்டு 1 துண்டு 2 தான். அது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து கடவுள் வந்து ஒவ்வொரு இடத்துல ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. யாரோ வந்து நம்மளை காப்பாற்றுறாங்க. அது யார்? அது ஹிந்து கடவுளா, அது முஸ்லீம் கடவுளா, யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்லாம் வந்து போய் வாங்கி கூட முஸ்லீமாக இருக்குமோ அப்படிங்கிறது அந்த ஒரு பாதையில் கூட நான் போயிருக்கேன் சின்ன வயசில். வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம்.
நெறைய இடங்கள்ல வந்து நம்ம வாழ்க்கையில குடுக்குற இந்த விஷயத்த வந்து முன்னிலைப்படுத்தி தான் போவோம் லைஃப்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள நான் போனதும் இல்ல. எனக்கு கடவுளோட அந்த ஒரு புரொடெக்ஷன் இருக்குங்கிறத ஃபீல் மட்டும் தான் பண்ண தெரிஞ்சதே தவிர, மத்தபடி வந்து அந்த பிரபஞ்சம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. என் வாழ்க்கையில நடந்த 3 விஷயங்கள்லேருந்து இந்த யுனிவர்ஸ் வந்து என்ன காப்பாத்துனுச்சு. அழகா அப்படியே புரொடெக்ஷன் பண்ணி எப்படி வந்து ஒரு ஒரு கோழி வந்து தன்னோட குஞ்ச வந்து அடக்காக்குமோ, அந்த கஷ்டமான நேரத்தில அப்படியே அடக்காத்த மாரி எனக்கு அந்த ஒரு நேரத்தில 3 விதமான ஒரு ஆக்சிடென்ட் என் வாழ்க்கையில. பெரிய ஆக்சிடென்ட்டுங்க. அதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியல. அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு அடி கூட படாம அப்படியே பாதுகாப்பா என்ன கூட்டிட்டு வந்தாங்க. பட் வந்து என் லைஃப்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கரடு முரடான வாழ்க்கையா இருந்தா கூட, ஆனா வந்து கடவுள் வந்து என்ன புரொடெக்ஷன் பண்ணாங்க. நெறைய விஷயங்கள் நான் வந்து கத்துக்கல. என்னன்னா, எனக்கு நானே போய்க்கல, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் குடுக்கல, என்ன நான் மதிக்கல. உள்ள நான் யாருன்னே எனக்கு எனக்கு பெருசா எதுவுமே இல்ல. எனக்கு ஆசை எதுவுமே இல்ல. என்னை அப்ப வந்து ஸ்டேஜ்ல என்ன கேட்டா, "உனக்கு என்ன பிடிக்கும்னு?" யாராவது கேட்டிருந்தா கூட, நான் என்ன சொல்லியிருப்பேன், "எனக்கு தெரியலையே" அப்படிங்கிற மாரி. சின்ன வயசுலலாம் எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு நானு. அதுக்கப்புறம் மத்தவங்களுக்காகவே செய்ய ஆரம்பிச்சு, என் லைஃப் ஃபுல்லா அங்கேயே டெடிகேஷனா ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்காக, குடும்பத்துக்காக, வரவங்க, போறவங்க இவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற அளவுக்கு என்ன வந்து என்னோட சோல் ரொம்ப கதறிட்டு இருந்திருக்கிறது. அப்பலாம் சோல்னா என்னன்னு தெரியாது. நான்னா என்னன்னு தெரியாது. ஏதோ குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. நம்ம வாழ வந்திருக்கோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட சீக்வென்ஸ்லயே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன மீறி என்ன மீறி ஒரு ஒரு உணர்வு வருது. நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்? நான் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன்? இப்படி ஒரு ஸ்லேவரியா இருக்கேன். நம்மளோட ஒரு நம்மள ஒரு ஒரு விஷயம் கூட அக்செப்ட் பண்ண மாட்றாங்களே. ஒரு நம்மளோட ஃபீலிங் கூட யாருமே வந்து கவனிக்க மாட்றாங்களே. நம்மள யாருன்னுமே மதிக்க மாட்றாங்களே. ஒரு இடத்துல கூட நம்மளுக்கான அது ஒரு அந்த மதிப்பீடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு வேலிடேஷன் இல்லையே. நமக்கு இவ்ளோ செஞ்சுமே வந்து நம்மள ஒரு எப்படின்னா ஒரு ஸ்லேவரியா ஒரு மெய்டு மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணுறாங்களே தவிர, மற்றபடி வந்து ஒரு கரெக்டாக இந்த மருமகள் அப்படிங்கிற மாதிரியும், இல்லை கணவர் மனைவி அவங்க தான் அவங்களுக்கு உண்டான நம்ம அந்த வேலிடேஷன் கொடுக்கணும், ரெகக்னேஷன் கொடுக்கணும்னு யாருமே அது தோணவே இல்லையே. ஒரு ஸ்லேவரி மாதிரியே மெய்டு மாதிரியே தானே இருக்கேன் நான். எனக்கு அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு இடத்துல தோணும்போது தான், அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்னை மீறி நான் வெளியில் வரேன். என்ன மீறி ஆக்ரோஷமா, நான் தான் முக்கியம், இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, எனக்கு அப்படி ஒன்றும் தேவையில்ல, இப்படி வந்து அடிமையாக இருக்க தேவையில்லைன்னு என்ன மீறி நான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்குள்ளே நான் வெளியில் வந்தது ஃபஸ்ட்டு டார்க் நைட் ஆஃப் த சோல். இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் வந்து நடக்கிற டைமில் தான் நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வரேன். ஐ மீன் வந்து ரிலீஜியஸ் பக்தி மோடுக்குள்ளே வரேன். பக்தி மோடுக்குள்ளே வந்து கடவுளை பிடிச்சிக்கிறேன். வாராகி அம்மன் வந்து விடாமல் படிக்கிறேன் நான். பஞ்சமிக்கு விரதம் இருக்கிறேன், விடாமல் படிக்கிறேன், தேங்காய் விளக்கு போடுறேன், கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன், மந்திரங்கள்லாம் நிறையா படித்து அது நான் ஒரு ஸ்ட்ரென்த்தாக ஒரு இன்னரில் ஒரு ஸ்ட்ரென்த்தாக எனக்கு ஒரு ஆள் இருந்து நான் எந்த வார்த்தை நான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ மற்றவங்க கிட்ட ஏன் ஏன் எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட என்னால் வெளியில் கேட்க முடியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு பயந்த சுபாவமாக இருந்தேன்னா இன்றைக்கி வந்து எதுக்கு எனக்கு அப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு தான் வேணும், நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய கேரக்டர் வந்து நான் அப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். நான் இப்படி தானே, எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டரில் தானே இருக்காங்க இல்லையா. நான் வந்து மற்றவங்களுக்காக மாறியும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணல, இன்னமும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற எந்த ஸ்டேஜில் நான் புரிஞ்சுக்கிறேனோ அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டார்க் நைட் ஆஃப் த சோல் வந்துச்சு. எனக்காக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறேன். அந்த டைமில் வந்து பேச ஆரம்பிக்கிறேன், அவ்வளோதான். இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக நான் வந்து இறங்கல. சில சமயம் வந்து என்ன பண்ணுறேன், பழைய மாதிரி போகிறேன், வாழ்க்கைக்கு போகிறேன், அவங்களுக்காக ஒத்து போகிறேன், அதுக்கப்புறம் திரும்ப வரேன். இந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வாழ்க்கைக்குள்ளே ஒரு செகண்ட் டார்க் நைட் ஆஃப் த சோல் ஒன்று உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்து வாழ்க்கைனா என்ன, இப்படி ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டாக அந்த மாதிரி ஒரு பப்ளிங் ஃபேஸ் மாதிரிலாம் வந்து ஒரு வாழ்க்கை வந்து கண்ணில் அப்படியே சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது என் வாழ்க்கையில். நான் அப்படி ஒரு 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 லைஃப்பை நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ண விட்டுட்டு ஒரு 6 இயர்ஸில் வந்து அது எல்லாமே ஒரு கண்ணு கட்டி விட்ட போன மாதிரி இருந்தது எனக்கு வாழ்க்கையில். எதுக்கு வந்துச்சு, ஏன் போணுச்சு, என்ன சொல்ல வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் நடந்த செகண்ட் டார்க் நைட் ஆஃப் த சோலில் தான் எனக்கு செல்ஃப் ரியலைசேஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நான் உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே இவங்க வந்து நமக்கு லெசன் சொல்லிக் கொடுக்க தான் வந்திருக்காங்க. நான் வந்து இன்னும் வந்து என்னை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கல. ஃபஸ்ட்டு டார்க் நைட் ஆஃப் த சோல் அவேர்னஸ் எனக்கு வந்துச்சு. செகண்ட் டார்க் நைட் ஆஃப் த சோலில் தான் ரியலைசேஷன் வந்துச்சு. ஏன்னா கடவுள் பார்த்தாரு, நீ இப்படியே இருந்துகிட்டே இருந்த, இப்படியே வந்து உனக்கு ஃபேவராக இல்லாமல் மற்றவங்களுக்கு ஃபேவராக உன் வாழ்க்கையை வந்து கொண்டு போயிட்டே இருந்தேன்னா நீ வந்த நோக்கம் என்னன்னு தெரியாது. உனக்கு நிறைய பர்பஸ் இருக்குது, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, நீ பண்ண வேண்டிய விஷயம் இங்கே வந்து நிறையா இருக்குது. லைஃப்
லைட் ஒர்க்கர் மாதிரி நிறையா பேருக்கு வந்து ஒரு ஹீலிங் கொடுக்குற விதமாக வந்து உன்னோட பேச்சு அமையணும். ஆனால் நீ பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்கு குடும்பம், குழந்தைங்க இந்த மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணுற மாதிரி இதிலே இருக்க. இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியது நம்ம தான், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக பண்ணலாம். பட் இதை மீறியும் நம்ம ஒரு சோலோட அந்த ஒரு தேடுதல் இருக்குது தெரியுங்களா, சோல் பர்பஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, சோல் காலிங், சோல் புல்லிங்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து செகண்ட் டார்க் நைட் ஆஃப் த சோலில் வந்துச்சு. அது அப்படியே வந்து நான் என்ன பண்ணேன், இன்னரில் போனேன், எனக்கான ஒரு ஸ்பேஸை நான் வந்து கண்டுபிடிச்சேன். அங்கே தான் கடவுளோட குரல் கேட்டுச்சு. கடவுளோட அந்த டார்க் நைட் ஆஃப் த சோலில் என்னோட சிவாப்பா தான் கையை பிடிச்சி என்னை அழகாக தூக்கிட்டு போனார். அதை நான் ஃபீல் பண்ணேன். நிறைய இடங்களில் சொல்லுவேன், சிவாப்பானாலே எனக்கு யாருன்னே எனக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான ஒரு காட் கிடையாது எனக்கு ஃபஸ்ட்லலாம். பட் வந்து வராகி அம்மாவை கும்பிடுவேன், கும்பிட்டுட்டு அப்படியே வந்துடுவேன். சிவனை வந்து கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. பட் வந்து நான் ஃபீல் பண்ணேன், கடவுள் சிவாப்பா மாதிரி ஒருத்தர் வந்து லெசன் டக்குன்னு கற்றுக் கொடுத்து நம்மளை வந்து அடுத்த கிளாஸ்க்கு போ ஏன் நின்றுட்டு இருக்க, இந்த கிளாஸில் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, லெசன் கற்றுக்கிட்ட வா, அடுத்த கிளாஸ்க்கு வா அப்படின்னு முன்னேற்றம் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போனது, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனது எங்கள் அப்பா தான். ஏன்னா நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப ஸ்டக்காகி ஒரே கிளாஸில் நின்றுட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்தந்த இடத்துலலாம் இதுதான் பாடம் வந்தா படி அப்படின்னு சொல்லி முதுகில் ஒன்று வச்சு படிக்க வைப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி கடவுள் வந்து முதுகில் ஒன்று வேகமாக வச்சார் செகண்ட் டார்க் நைட் ஆஃப் த சோலில். அப்போ வந்து என்ன நடந்ததுன்னே தெரில. செகண்ட் டார்க் நைட் ஆஃப் த சோல்னால் பயங்கர கொடுமை. ஒரே நேரத்தில் ஒரு 4-5 இடி தலையில் வந்து விழுந்தால் எப்படி இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு 4-5 பிரச்சனை சேர்ந்தாப்பில் வந்து தலையில் வந்து விழுந்துச்சு. ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் விழுந்துச்சா, அதுலேருந்து நான் வெளியில் வந்தேன்னா என்னங்கிறதே வந்து தெரியல. அழுதுட்டு ஒரு அடி விழுந்துச்சு பாருங்கள் எனக்கு, அப்படியே அழுதுட்டு கண்ணை மூடி அப்படியே அந்த இதுலேயே ஏக்கத்திலே நான் தூங்கிட்டு கண்ணு முழிச்சு பார்த்தா வேற ஒரு உலகம், வேற ஒரு வாழ்க்கை, வேற ஒரு பொக்கிஷம், அந்த மாதிரி இருந்தது. அந்த டார்க் நைட் ஆஃப் த சோலில் நான் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா, என்னோடய செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரியலைசேஷன், எனக்கான ஒரு ஸ்பேஸ் நான் வந்து கொண்டு வந்தேன். நான் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என் வாழ்க்கையில் கொண்டு வந்ததுக்கப்புறம் கடவுள் அழகான கிஃப்ட். கண்ணு திறந்து பார்த்தா வாழ்க்கையே மாறி இருக்குது. இன்னமும் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டார்க் நைட் ஆஃப் த சோல் நான் அதை ரீச் பண்ணுற வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து இன்னமும் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் அந்த செகண்ட் டார்க் நைட் ஆஃப் த சோலில் நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு இன்னுமே வந்து மறந்து போன மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து நான் அழுதுகிட்டே நான் தூங்கிட்டேன். ஒரு குழந்தை அழுதுகிட்டே தூங்குது, கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கும்போது தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா வேற ஒரு உலகத்தில் இருக்கும் தெரியுங்களா. அப்போ வந்து அதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்னடா நம்ம மாறிக்காரம் வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இதில் விழுந்த அந்த அடியோட வேதனையெல்லாம் தெரியல, ஆனால் அடி விழுந்துச்சுன்னு தெரியும், அழுதன்னு தெரியுது. அதுக்கப்புறம் கடவுள் கையை பிடிச்சாருங்கிறத ஒரு விஷயமும் ஃபீல் பண்ணேன். அவர் கையை பிடிச்சி நான் போயிட்டேன். நான் வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து நான் அப்போஸ் பண்ணவே இல்லை. எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வந்ததுன்னு நான் அப்போஸ் பண்ணல. அவரோட கையை பிடிச்சிட்டேன், அவராக வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. நான் வழியில் வந்து அந்த ஒரு இதில் வந்து அப்படி கண்ணை மூடி தூங்கின மாதிரி இருக்குது. தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா அழகான ஒரு வாழ்க்கை, சூப்பராக இருக்குது. இதுக்கிடையில் வந்து நான் பண்ண என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கான ஒரு வாழ்க்கையை வந்து நான் வாழ ஆரம்பித்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தா நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு ஃபேவராக நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்னை சுற்றி இருந்த கார்மிக்ஸ் எல்லாமே வந்து ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன் அவங்க ஆரம்பித்தாங்க. எனக்குள்ளே இருந்த மாற்றங்கள் தான் அவங்கள மாற்றினுச்சு அப்படிங்கிறோம். இதில் வந்து என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஹாஃபும் சரி அதே பர்சன் கூட தான் இப்போ செகண்ட் ஹாஃப்லேயும் நம்ம இருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற பர்சன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், செகண்ட் ஹாஃபில் நம்ம என்ன வந்து கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட் ஹாஃபில் என்னை பற்றி நான் நினைக்கவே இல்லை, நாங்கிற ஆள் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் ரியலைசேஷன் இல்லை, சோல் பர்பஸ் என்னன்னு தெரியல, வாழ்க்கைனா என்னன்னே புரியல. அதோட வாழ்க்கை போகிற அந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க இழுப்புக்கெல்லாம் போயிட்டேன். என்ன மதிக்கலை, எனக்கு நான் அன்பு கொடுக்கல, எனக்கு வந்து இன்னர் சைல்டு ஊன்ஸ்லாம் நிறையா இருந்திருக்கு, ஹீல் பண்ணல, அப்படியே வந்திருக்கேன். ஆனால் செகண்ட் ஹாஃபில் நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு லவ் கொடுத்தேன், என்னோடய இன்னர் சைல்டு ஊன்ஸ்லாம் ஹீல் பண்ணேன். நான் தான் முக்கியம், எந்த விதமான வெளியில் இருக்கிற எந்த விதமான கஷ்டமும் என்னை பாதிக்கக்கூடாதுன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் செட் பண்ணேன். கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து என் வாழ்க்கையில் வந்து அப்படியே அதே பர்சனே தலைகீழாக மாறினாங்க. இப்போ இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உள்ளே என்ன நம்ம பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த ஒரு விஷயம் தான் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெளிவாக எனக்கு இந்த பிரபஞ்சம் வந்து உணர்த்தி காட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து அன்கண்டிஷ்னல் லவ். பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து அன்பு தான் கடவுள். கடவுளுக்கு நீங்கள் எந்த பேர் வேணாலும் கொடுக்கலாம், முருகன்னு கொடுக்கலாம், சிவன்னு கொடுக்கலாம், வாராகின்னு கொடுக்கலாம், ஐயப்பன்னு கொடுக்கலாம்,
சாய்பாபான்னு கொடுக்கலாம், ஜீசஸ் கொடுக்கலாம், அல்லா, இந்த மாதிரி என்ன பேர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எதுவுமே பேரே எனக்கு கொடுக்க தெரியலனாலும் கடவுளேன்னு கூப்பிடுங்க. இல்லை கடவுளே இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் ஓகே. ஆனால் ஏதோ ஒரு விஷயம், அந்த கடவுள் யார் 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 யாருன்னு தேட போனோம்னா அது கருணையின் வடிவம் தான் கடவுள். நம்ம கஷ்டப்படுறத அவரால் பார்க்கவே முடியாது. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த கடவுளோட குழந்தைங்க தான். ஒரு ரியலைசேஷன் வரும்போது கண்டிப்பாக அவர் வந்து அழகாக நம்மளை வந்து காப்பாற்றி இதான் வழி வழின்னு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவர் கையை பிடிச்சிட்டு எதையுமே ரிஜெக்ஷன் பண்ணக்கூடாது. எனக்கு இந்த வாழ்க்கையில் வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, நான் மட்டும் ஏன், அப்படி அந்த கொஸ்டின்லாம் கிடையாது. சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா கடவுள் அழகாக உங்களை கூட்டு போய் இதிலேருந்து அவ்வளோ தூரம் எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ சீக்கிரம் வந்து வாழ்க்கை மாறும். அதனால நிறைய விஷயங்கள் வந்து ரியலைசேஷன் ஆச்சு எனக்கு. ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் கற்றுக்கிட்டேன். மைண்டுனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். நிறைய ஆசனாஸ்லாம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் டைமில் வந்துருக்குல்ல, ஃபஸ்ட் ஆஃபில் அப்பயே வந்து எனக்கு நிறைய ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு கஷ்டத்திலோட என் வாழ்க்கையை வந்து பயணம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்தந்த இடத்துலலாம் என்னை வந்து செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். கடவுள் வந்து எனக்கே இந்த கஷ்டம் கொடுத்தாருன்னுலாம் கிடையாது. அன்றைக்கி நான் வந்து தனியாக தான் எல்லா விதமான விஷயமும் பசங்களுக்காக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அன்றைக்கி நான் ஏன் ஃபேஸ் பண்ணேன்னு அன்றைக்கி கவலைப்பட்டேன். இன்றைக்கி வந்து அதோட தைரியம், ஸ்ட்ரென்த்து தான் இன்ன வரைக்கும் எங்கேனாலும் வந்து தனியாக தைரியமாக ஜாலியாக போயிட்டு வந்துடுவேன். ஒரு சிங்கப்பெண் மாதிரி. அது ஒரு வலிமையை கொடுத்தது வந்து எனக்கு அந்த தனிமை தான். அந்த நேரத்தில் கிடச்ச அந்த ஒரு தனிமையான ஒரு விஷயம் என்னை அழகாக செதுக்கியிருக்குன்னே சொல்லலாம். அன்றைக்கி நான் படித்த விஷயங்கள், அன்றைக்கி வந்து ஒரு தேவையில்லாமல் ஏதோ ஒரு மொழியை வந்து கற்றுக்கிட்டோமே, பசங்களுக்காக கற்றுக்கிட்டோமே நினச்சேன். ஆனால் அன்றைக்கி கற்றுக்கிட்ட அதே மொழி ஹிந்தி, அது வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் வந்து கடவுள் தேவையில்லாமல் ஒரு விஷயம் புகத்தில் நிறைய விஷயங்கள் வந்து உடலை பற்றி தேடினேன். நிறைய விஷயங்கள் ஹீலர் பாஸ்கர் மூலமாக அவரோட ஃபாலோவராக இருந்து அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்டேன். இன்றைக்கி வந்து மருந்து மாத்திரையே இல்லாமல் அது ஒரு அழகான ஒரு விஷயம் என் வாழ்க்கைக்குள்ளே வந்தது. அழகாக என்னோடய உடம்பை பற்றி, என் உடம்பு என் பேச்சை கேட்கும். எனக்கு எந்த விதமான ஒரு நோய் இருந்தாலும் அதை தடவி கொடுத்து சரியாயிடுச்சுன்னு நான் அதுக்கிட்ட பேசினேன்னா அந்த வியாதி எனக்கு சரியாயிடும். அது மாதிரி ஆசனாஸும் நான் கற்றுக்கிட்டேன். சின்ன வயசில் ஒரு கற்றுக்கிட்டேன். அந்த ஆசனாஸ்லாம் இடையில நான் விட்டுட்டேன். திரும்ப நான் அதை ரீகால் பண்ணும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் நான் சின்ன வயசில் படித்து விட்டது எல்லாமே எனக்கு வந்து கடவுள் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு விஷயம் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய பாட்டி வந்து, நான்லாம் வந்து நினைக்கிறேன் யூடியூப் வந்ததுக்கப்புறம் தான் முருகனை பற்றின ஒரு ரியலைசேஷன், கடவுளை பற்றின ஒரு ரியலைசேஷன், கிருஷ்ணரை பற்றின ஒரு ரியலைசேஷன், இதெல்லாம் வந்து கலிகாலம், இதிலெல்லாம் வந்து கடவுள் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றுவாங்க, தப்பு பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தண்டனை சீக்கிரம் உண்டு, இது கலிகாலம் அப்படின்னு கடவுள் வந்து சீக்கிரம் தண்டனை கொடுத்து காஸ்மிக்கில் நடக்கிற அதே வந்து ஒரு மாற்றம் வந்து இங்கே கீழே இருக்கிற இந்த 3D வேர்ல்டுலேயும் நடக்குது. அதனால் சீக்கிரம் எல்லாம் ரியலைசேஷன் வருவாங்க, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு வருவாங்க, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆவாங்க, இன்னர் செல்ஃப் போவாங்க, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. 3D வேர்ல்டில் நம்ம என்னென்ன லெசன் கற்றுக்கணுமோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கடவுளை தேடி கடவுளோட சோல் பர்பஸ் என்னங்கிறத, நமக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இப்போ தெரிஞ்சிச்சு. ஆனால் இதே வந்து நான் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது, ஒரு 5வது படிக்கும்போது, ஒரு 4வது படிக்கும்போதெல்லாம் விளையாட்டுத்தனமாக நான் இங்கேயும் தான் சுற்றிட்டே இருப்பேன். ஹாலில் தான் விளையாண்டுட்டே இருப்பேன். அப்போ எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க, அப்போயே வந்து முருகனை பற்றிலாம் நிறைய படிப்பாங்க. அவங்க காலையில் வந்து உடம்பு நல்லா குண்டாக இருப்பாங்க. அவங்களால மற்ற எந்த விஷயமும் வந்து பண்ண முடியும், டெய்லி குளிச்சிருவாங்க. பட் குளிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், உடம்பு முடியல அப்படின்னா மூஞ்சியை கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு துண்ணூறு பூசிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கந்தசஷ்டி கவசம் வந்து படிப்பாங்க. அது படிக்கிறத வந்து என் காதில் வாங்கி கேட்டுகிட்டே இருப்பேன். நான் எங்கிட்ட விளையாடும்போது விளையாட்டாக கேட்ட விஷயம்லாம் நல்லா ஆழமாக பதிஞ்சு வந்து அப்போயே வந்து அவங்களுக்குலாம் யார் ரியலைசேஷனுக்கு சொன்னது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உருவாய் அருவாய் அந்த பாட்டை அவங்க முருகன் மேலே பாடுவாங்க, முத்தைத்தரு பத்தி திருநகை பாடுவாங்க. முருகன் மேலே அவ்வளோ ஒரு அடிக்ஷனாக இன்றைக்கி வந்து யூடியூப் வந்ததுனால நம்ம முருகன் சிவன் அப்படின்லாம் பேசுகிறோம். சிவன் வந்துட்டாங்க, அவங்களோட காலம் இது, ஐயப்பன், சாய்பாபா, இப்போ நிறைய விஷயங்கள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒவ்வொரு கடவுளோட பேர்லாம் சொல்கிறோம். அன்றைக்கி வந்து டிவி அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன்லாம் இல்லாத ஒரு காலத்தில், அந்த ஒரு டைம் பீரியடில் எப்படி வந்து அவங்க வந்து இவ்வளோ ஒரு அவேர்னஸாக காலையிலையும் சாயந்தரமும் 2 வேளையும் வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்க சொல்கிறாங்க. படித்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் முத்தை தருபதி திருநகைலாம் இன்றைக்கும் எனக்கு அழகாக வருது அப்படின்னா அவங்க படிக்கும்போது நான் காதில் வாங்கியிருக்கேன். அதனால் இந்த பாட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வந்து மெமரைஸ் ஆகாது. ரொம்ப சிரத்தையாக கஷ்டப்பட்டு இதை கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அன்றைக்கெலாம் வந்து எனக்கு அழகாக வந்து என் மைண்டுக்குள்ளே வந்தது. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த காலகட்டத்தில் நான் யூடியூப்பில் வந்து ஒரு
ஒரு குரூப்பில் வந்து நான் போய் சேரும்போது சொல்கிறாங்க, கந்தசஷ்டி கவசம் தான், கந்தகுரு கவசம், கந்தசஷ்டி கவசம், அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட மகாமந்திரம், இதெல்லாம் வந்து உங்களை காப்பாற்றுற ஒரு விஷயம் இந்த கலிகாலத்தில் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒரு ஃபேமஸாக சொன்ன ஒரு விஷயம். அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லாத டைமில், ஒரு மீடியாவே இல்லாத, சோஷியல் மீடியாவே இல்லாத டைமில் அவங்களாம் எப்படி ரியலைசேஷன் பண்ணாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து கடவுள் வந்து எல்லாரையும் கைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு இந்த இந்த பீரியடில் நடக்கிற சில விஷயங்கள்னால நம்ம அடிக்ட் ஆகி இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இந்த வட்டத்துக்கு தான் நமக்கு வாழ்க்கை, இதுக்குள்ளே தான் நமக்கு உலகமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறனால தான் வந்து நம்மளால் இதை விட்டு வெளியில் வர முடியல. ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம வாழ்க்கை மாறணும்னு நினச்சி கடவுளோட கையை பிடிச்சிட்டிங்கன்னா அவர்லாம் ரெடியாக இருக்காங்க, கை கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நம்ம தான் போய் அவங்களோட கையை பிடிக்க மாட்டேங்கிறோம். எதாக இருந்தாலும் கடவுள்கிட்ட நீ தான், இன்றைக்கி என்ன நடந்தாலும், நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நீ தான், நீ கொடுத்தது தான் எனக்கு ஓகே, நீ என் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் ஓகே, நல்லது வருதா கெட்டது வருதா ஓ மேலே பாரத்தை போட்டுருங்க, கடவுள் மேலே பாரத்தை போட்டு செஞ்சீங்க அப்படின்னா அந்த விஷயம்லாம் அழகாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோலுக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நான் டேரோ ரீடர் ஆகி நிறைய பேருக்கு வந்து ஹீலிங்லாம் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் என்னோடய ஸ்பீச் கேட்டு நிறைய பேர் என்னோடய ரீடிங் மூலமாக, பர்சனல் ரீடிங் மூலமாக நிறையா நல்லா ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. ஏதோ கடவுள் வந்து என்னை என் மூலமாக செய்ய சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த பாதையில் வந்து தெளிவற்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறையா நாள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க எனக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு. அப்போல்லாம் நான் வந்து பர்சனல் ரீடிங்க்கான டைம் வந்து எனக்கு கொடுக்கல கடவுள், இது வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டக்குன்னு நிறைய பேர் வந்து கேட்டதுனால நான் கடவுள்கிட்ட கேட்டேன், ஓகே நீ கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பர்சனல் ரீடிங் வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ நிறைய பேரோட ஃபீட்பேக்கும் வந்து நான் கேட்டுட்டு வரேன். அவங்களுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து மாற்றிக்க வேண்டிய விஷயம் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விதம் வந்து சொல்கிறாங்க. பிரபஞ்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன், இது வந்து கட்டுக்கதையெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்குள்ளே தான் அந்த பிரபஞ்சம் இருக்குது. இது ஒரு பெரிய கடவுள்னு நீங்கள் பேர் கொடுக்கலாம், உலகத்தில் உள்ள எந்த சாமி பேர் வேணாலும் கொடுத்துக்கோங்க, இல்லை பேரே இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு 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 சக்தி இருக்குது இல்லையா, அந்த சக்தி தாங்க அந்த கடவுள். அந்த சக்தி வந்து வேறு எங்கேயும் இல்லை, இந்த உலகத்தில் ஃபுல்லாக பரவியும் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் அந்த சக்தி தான் ஒரு துகளாக இருக்குது. அந்த சக்தியை நீங்கள் உங்களுக்குள்ளே நோக்கி போய் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையுமே நம்மளுக்கு தூசி மாதிரி தாங்க. கடவுள் வந்து நம்மளுக்காக தான் இருக்கார். இந்த அழகான ஒரு பூமி வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி, இந்த சொர்க்கத்தை நம்ம நரகமாக்கிக்கிறோம் நம்மளுடைய வாழ தெரியாத இந்த வாழ்க்கையினால். நம்ம வந்து மைண்டு சொல்கிற பேச்சு கேட்டு அப்படியே போகிறதுனால தான் இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கையை நரகமாக தெரியுது. அவ்வளோதான், நரகம்லாம் கிடையாது, நரகமாக தெரியுது, ஒரு பிம்பம் மாதிரி தெரியுது. உள்ளே என்னன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் உண்மையிலே இது கடவுள் கொடுத்த ஒரு சொர்க்கமான ஒரு பூமி தாங்க. இங்கே வந்து சந்தோஷமாக இருந்துட்டு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட தான் நம்ம போகிறோம். சோல் ரூபம் தான் இங்கே நம்ம எடுத்த இந்த உடம்பாக இருக்கட்டும், இந்த மைண்டாக இருக்கட்டும், இங்கே நம்ம விட்டுட்டு சோல் மட்டும்தான் போகும்போது ஒவ்வொரு ஜென்மமும் இந்த சோல், உங்களுக்குள்ளே இருக்கிற சோல் நிறைய விஷயம் வந்து கற்றுருக்கு, நிறைய நாலேஜபிளான ஒரு ஒரு கைடன்ஸ் தாங்க. நீங்கள் வேறு எங்கேயுமே எந்த ஒரு முடிவெடுக்க தெரியலன்னா கண்ணை மூடி படுத்து அதுக்கிட்ட கேளுங்க, தூங்க போகும்போது கேட்டுட்டு படுங்க. கண்டிப்பாக 2-3 டேஸில் அதுக்கு உண்டான உங்களுக்கு வந்து தெளிவான பாதையை அது கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்குள்ளே கடவுள் இருக்கார். அந்த கடவுள் தன்மையை உணரணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மைண்டு சொல்கிற பேச்செலாம் நீங்கள் அதுக்குள்ளே பின்னாடி போகாமல் ஒரு மைண்டை காம்னஸாக நிறைய விஷயங்கள் யோகா பண்ணுங்கள், பிராணாயமா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், 7 சக்ரா மெடிடேஷன் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த மார்க்கத்தில் போங்க. எனக்கு பக்தி மார்க்கம் பிடிக்காதுன்னா உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ உங்களை டிசிப்ளின்டாக வைக்கிற ஒரு விஷயத்துக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். மைண்டு போகிற போக்குக்கெல்லாம் அது ஏதோ ஒன்று சொல்லுது, அது ஒரு சேட்டர் பாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். அது பின்னாடியே நீங்கள் போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கை முடிஞ்சு, அவ்வளோதான். அது வந்து கடைசி வரைக்கும் அது உங்களை கூட்டிகிட்டு போயிட்டே தான் இருக்கும். நிம்மதியான பாதைக்கு கூட்டிகிட்டு போய் விடாது. அது நம்ம அழகான பாதை, கடவுள் கொடுத்த பாதை இருக்குது. அந்த பாதையை பிடிச்சிட்டு கண்டிப்பாக உங்கள் லைஃப் சக்ஸஸ் நோக்கி நீங்கள் போகணும். ஏன்னா கடவுள் எல்லாத்துக்குமே அழகான ஒரு பொக்கிஷம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வச்சுருக்காங்க. நம்ம தான் அந்த பொக்கிஷத்தை போய் எடுக்கணும். நம்ம கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பொக்கிஷம் கைக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது. நம்ம தான் அதை வந்து கரெக்டான இடத்துல போய் நம்ம எடுக்கலை, நம்ம கையை நீட்டி எடுக்கலை. நம்ம வந்து கையவே நீட்டலை, நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கையவே நீட்டாமல் எனக்கு இதுதான் வந்து கர்ஸ், நான் வாங்கி வந்த வரம் இதுதான், நான் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லாக இது தான் நான் அனுபவிச்சுட்டு சாகணும்னு என் தலையில் விதி இருக்குது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அப்படிலாம் யாருக்குமே கடவுள் வந்து விதிக்கப்பட்டுலாம் இங்கே வரல. போன ஜென்மத்துக்கு கர்மா அதை வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயோ எதுலேயோ வந்து நம்ம கழிச்சிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுற்றி இருக்கிற கார்மிக்லாமே வந்து லெசன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கார்மிக்கு தான் நம்மளை சுற்றி இருக்காங்கன்னு ரியலைசேஷன் வரும்போதே நம்ம கர்மாலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம்.
ஏன்னா எந்த ஒரு ரியலைசேஷன் இல்லாமல் தான் நம்ம அந்த இதில் போய் மாட்டுவோம். நம்மளை சுற்றி இருக்கிற பர்சன் கிட்ட போய் நம்ம மாட்டுவோம். அந்த பர்சன் கிட்டேருந்து நிறையா லெசன் கற்றுக்கிட்டு ஒரு ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம கர்மாலாம் கழிஞ்சதுக்கப்புறம் நமக்கே கடவுள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் புரிய வரும். கடவுள் எப்படா நம்ம பொண்ணு நம்ம பையன் இந்த கார்மிக் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு நம்மளை தெரிஞ்சுக்குவாங்க, அவங்க சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. இந்த பிறவியும் இப்படியே கழிச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஹையர் சோல்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. இந்த பிரபஞ்சம் நீங்கள் நல்லதை நினச்சிங்கன்னா நல்லதை கொடுக்கும். தீயவையாக அவங்க மைண்டில் போட்டு தாட்டாக நினச்சி அதை வைப்ரேஷனில் விட்டீங்க அப்படின்னா உங்களோட காட் பார்ட்டிகள் மூலமாக அதை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதான் சொல்கிறோம், தீதும் நன்றும் பிறர் தர வர யாருமே கொடுக்க முடியாதுங்க. உங்களுக்கு நல்லது வேணாலும் நீங்கள் தான் அதை ஈர்த்துக்கிறீங்க, கெட்டது வேணாலும் நீங்கள் தான் ஈர்த்துக்கிறீங்க. யாரும் வெளியில் உள்ள பர்சன்ஸ்லாம் உங்கள் வாழ்க்கையில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே சந்தோஷமாக உங்களுக்குள்ளே அன்பை கொடுத்துட்டு உங்களுக்கான நல்ல ஒரு எண்ணங்களை நீங்கள் போட உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லா விஷயமே நல்ல விஷயங்களாக மாறும். இது மேஜிக் மாதிரி தான். இந்த ஒரு விஷயம் மேஜிக் மாதிரி தான். இது ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு தான். கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஒரு வேர்ல்டு. சந்தோஷமாக வாழலாம், சந்தோஷத்தை பகிருங்க, அன்பை கொடுங்க, அன்பை பகிருங்க. எதையுமே கண்டிஷ்னலாக இருக்காதிங்க. எனக்கு நான் இதை கொடுத்துட்டேன், அன்பை கொடுத்துட்டேன், எனக்கு இது வேணும்னு சொல்லி கண்டிஷன் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தின் பின்னாடியும் அட்டாச்மெண்ட் ஆகி போகாதீங்க. ரொம்ப எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அட்டாச்மெண்ட் பண்ணாதீங்க. எந்த விஷயமே இங்கே நிரந்தரம் கிடையாது. கடவுளை தவிர கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் எல்லா சுச்சுவேஷன்லேயுமே உங்களை பாதுகாக்கிறதுக்கு இருக்காங்க. அதனால் என்ன வேணுமோ கடவுள்கிட்ட கேளுங்க, பாசிட்டிவாக சந்தோஷமாக கேளுங்க. நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். எது கிடைக்குதோ, கடவுள் ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு டெஸ்டின்டான ஒரு விஷயம்னு கடவுள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாரு. கடவுள் கொடுக்குற விஷயம் என்றைக்குமே அது ஒரு ஆஃபராக இருக்கட்டும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், ஒரு லைஃபாக இருக்கட்டும், அது தப்பாகவே போகாது. நீங்கள் தப்பான மைண்ட் செட்டை மாற்றுங்க. எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமா உங்களுக்கு ஆப்போசிட்டில் நடக்கும். நிறையா விஷயங்கள் கடவுள் கொடுக்குற அந்த ஆஃபரும் உங்களுக்கு புரிய வரும். கடவுளை நேசிங்க, கடவுளை கையை பிடிச்சிக்கோங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.